ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஷாப்பிங் vlog தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு கண்டினியூஷன் வீடியோ தான். ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி போட்ட vlogல நாங்கள் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் என்னெல்லாம் பார்த்தோம், என்னெல்லாம் ஷாப் பண்ணோன்றது போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சரவணா ஸ்டோர்ஸ் போய் அங்கே என்னெல்லாம் பார்த்தோன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே வந்து என் சிஸ்டர் வந்து பிளாசோ பேண்ட் வாங்கணுன்னா, ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அங்கே தான் போனோம். அதனால சுடிதார் செக்ஷனுக்கு தான் போனோம். நிறைய சுடிதார் மாடல்ஸ் இருந்துச்சு. சுடிதார் உலகம்னே போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய வெரைட்டிஸ் கிடந்தது. ஆனால் வந்து இங்கெல்லாம் நம்ம நல்லா சர்ச் பண்ணி ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தேடி எடுத்தால் நம்ம ஈஸியாக நல்லா செலக்ட் பண்ணலாம். இந்த சாரீஸ் எல்லாமே கூட சூப்பராக இருந்தது. இதெல்லாம் தான் அங்கே பார்த்து நான் கலெக்ஷன்ஸ். நான் வந்து டாப்லாம் நாங்கள் வாங்குகிற ஐடியா இல்லாதனால ஸ்ட்ரெயிட்டாகவே பேண்ட் செக்ஷன் போயிட்டோம். அங்கே போயிட்டு பலோசோ பேண்ட் மட்டும் பார்த்து செலக்ட் பண்ணினோம். இந்த சம்மர் டைமுக்கு பலோசோ பேண்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் வேர் பண்ணிக்கிறதுக்கு. பேண்ட் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என் சிஸ்டர் வந்துட்டு ஷால் பார்க்கணுன்னு சொன்னான். அவள் ஷால் பார்க்கறதுக்குள்ளே சரி மெட்டீரியல் சுடிதார்ஸ்லாம் எப்படி இருக்குது, நான் வந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சுடிதார்ஸ்லாம் மெட்டீரியல் ஸ்டிச் பண்ணி போடுறேன். சரி ஓகே எப்படி இருக்குது மெட்டீரியல்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அது பார்க்க போனேன். சும்மா உள்ளேருந்துலாம் பார்க்காம டிஸ்பிளேயில் எந்த மாதிரி இருக்குது, என்ன ரேஞ்சில், அதுலேயே எல்லாமே மோஸ்ட்டாக எல்லா மாடல்ஸுமே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. எல்லாமே என்ன ரேட்டோட டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன மாடல்லாம் நல்லா இருக்குன்ற மாதிரி அப்படியே பார்த்துட்டு போனேன். இதெல்லாமே நார்மல் வேர்ஸ் மாதிரி தான் இருந்தது. இதெல்லாம் கொஞ்சம் கிராண்டான சுடிதார் மாதிரி இருந்தது. மெட்டீரியல் தான் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டீரியல்ஸ் தான். $1270 கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்த மாதிரி இருந்தது. கிளாத்துமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் லெஹங்கா மாடல்ஸ், தாவானி மாடல்ஸ் அது எல்லாமே மெட்டீரியல்ஸ் இருந்தது. இந்த சுடிதார் வந்து பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி $710. மெட்டீரியலும் நல்லா ஷைனிங்காக நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் லுக்காக. அதனால பார்த்தேன். அதில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அப்படியே போட்டிருந்தாங்க. எல்லா விதமான கலர்ஸுமே இருந்தது. இங்கே ஃபுல்லாமே டாப் மாதிரி பிளெயினான மெட்டீரியல்ஸ் கொஞ்சம் இருந்தது. இது வந்து கிராண்டாக இருந்தது, 1175. அப்புறம் இதுலேயுமே மெட்டீரியல்ஸ் நிறையா இருந்தது. நம்ம வாங்குகிற ஐடியா இருந்தால் கொஞ்சம் எல்லாத்தையுமே பொறுமையாக பார்த்து செலக்ட் பண்ணலாம். ஆனால் எனக்கு வாங்குகிற ஐடியா இல்லை. ஸோ சும்மா எப்படிலாம் இருக்குது மாடல்ஸ் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தேன். இது எல்லாமே ரெடிமேட் டாப்ஸ் மாதிரி இருந்தது. உள்ளே பேண்ட் ஷால் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அதுக்குள்ளே என் சிஸ்டர் வந்து இங்கே ஷால் பார்த்துட்டு இருந்தா. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ரன்னிங் மெட்டீரியல் பார்த்தோம். அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய மெட்டீரியல் மாடல்ஸ் இருந்தது. இது வந்து என் சிஸ்டர் வந்து எனக்கு சொல்லிட்டு இருந்தா, இந்த மாதிரிலாம் நம்ம சாரியாக கட்டினா நல்லாயிருக்கும் ஸ்டிச் பண்ணுறதை விட. ரன்னிங் மெட்டீரியல் சாரியாகவே நிறைய பேர் இப்போலாம் கட்டுறாங்களாம். அது வந்து நல்லாயிருக்கும் அப்படி சொல்லி காமிச்சிட்டு இருந்தா. பார்த்துட்டு எனக்கு லைனிங் ஒன்று வாங்க வேண்டியதாக இருந்தது. ஸோ லைனிங்கும் அதுக்கப்புறம் ஒரு 3 மீட்டர் காட்டன் மெட்டீரியல் வாங்கினேன். இந்த மாதிரி கிளாத் கூட ரொம்ப நல்லா ஷைனிங்காக அழகாக இருந்துச்சு. அது கலர்ஸ் எல்லாமே நிறைய கலர்ஸ் இருந்தனால என்னென்ன கலர் நல்லா இருக்குன்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். அழகாக இருந்துச்சு இது பார்க்குறதுக்கு. இந்த சுடி நல்லா கிராண்டாக இருந்தது மெட்டீரியல்.
அப்புறம் சுடிதார் செக்ஷன்ஸ் முடித்தோடனே நாங்கள் நெக்ஸ்ட்டு மேல் ஃப்ளோர் போனோம். மறுபடியும் காஸ்மெட்டிக்ஸ் போனோம். எங்கள் அத்தையும் சித்தியும் வந்து சாரீ ஃப்ளோரில் இருந்தாங்க. சரி ஓகே, அவங்க ரொம்ப நேரம் சாரீ பார்ப்பாங்க, நம்ம இதை கொஞ்சம் பார்த்துட்டு இங்கே காஸ்மெட்டிக் செக்ஷனில் என்னெல்லாம் போட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாரீ இதுக்கு போகலாம். ஏன்னா இயரிங்ஸ் வந்து நாங்கள் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன், நாங்கள் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் வீடியோலேருந்தே என் சிஸ்டர் இயரிங் வேணும்னு சொல்லி தேடிட்டு இருந்தா. அதனால் இங்கேயும் எப்படி இருக்குது கலெக்ஷன்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தான் இங்கே தான் நாங்கள் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம். இதெல்லாம் பார்த்துட்டு வாங்கி முடிச்ச பிறகு தான் நாங்கள் போய் சாரீ ஷாப்பிங்கே பண்ணோம். இயரிங் கலெக்ஷன்ஸ் இங்கே அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்தது, நிறைய இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சைடு ஃபுல்லாகவே அவ்வளோ மாடல் இயரிங்ஸ் இருந்தது. அதனால் பொறுமையாக எல்லா இயரிங்ஸுமே பார்த்துட்டு இருந்தோம், எது நல்லா இருக்குன்ற மாதிரி. இந்த இயரிங்ஸில் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடேன்னு போட்டு இயரிங்ஸ் மாட்டியிருந்தாங்க. அது எதுக்குன்னு தெரில, ஒவ்வொரு ஷேப்பில் இருந்தது, ஒவ்வொரு டேக்கு ஒவ்வொரு இயரிங்காக என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரிங் இயரிங் தான் என் சிஸ்டர் ஒன்று வாங்கினா, நல்லா இருந்துச்சுன்ட்டு. அங்கே வரலட்சுமி விரதத்துக்கெலாம் வச்சு கும்பிட்ற சாமி ஃபேஸ் கூட இருந்தது. இதெல்லாம் நெத்திச்சூடி கலெக்ஷன்ஸ். நாங்கள் இயரிங் ரொம்ப நேரம் பார்த்தோம், பட் அவ்வளோ உங்களுக்கு காமிச்சா ரொம்ப போர் அடிக்கும் சொல்லி தான் நான் செலக்டிவாக நல்லா இருக்க 2-3 இயரிங்ஸ் மட்டும் தான் காட்டியிருக்கேன். இன்னும் அங்கே நிறையவே கலெக்ஷன்ஸ் இருந்தது. இந்த இதில் அந்த மயில் இறக்கு மாதிரி வர்றது ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த இயரிங்கில். அதுக்கப்புறமா நாங்கள் பேங்கிள்ஸ் வாங்கிறதுக்கு போயிட்டோம். இயரிங் ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பேங்கிள்ஸ் வாங்கலான்ட்டு போனோம். இந்த டைம் பேங்கிள்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து பிரேஸ்லெட் மாதிரி. என் சிஸ்டர் ஒரு 2-3 செட் பேங்கிள் செலக்ட் பண்ணால் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. சம்டைம்ஸ் நம்ம பேங்கிள் வாங்கணும்னு போனால் பெருசாக ஒன்றும் நல்லா இருக்கா. ஆனால் இந்த டைம் நிறைய பேங்கிள்ஸ் அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த பிளாக்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ஒயிட் கலருமே அழகாக இருந்துச்சு. பார்த்தீங்களா, அந்த பிளாக் என் சிஸ்டர் கையில் போட்டு பார்த்தா சூப்பராக இருந்தது. இது எல்லாமே அவள் வாங்கினது தான், ஸோ அதனால் போட்டு பார்த்து வாங்கினா. இது மல்டி கலர் பேங்கிள். இது வந்துட்டு ஸ்ப்ரிங் பேங்கிள் மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே நெக்லஸ் செட்டுமே நிறைய மாடல்ஸ் இருந்தது. நாங்கள் பேங்கிள் கலெக்ஷன்ஸ் தான் கொஞ்சம் நிறைய பார்த்தோம். ஆனால் நெக்லஸ் வாங்குகிற ஐடியாலாம் இல்லை, பேங்கிள் வாங்குகிற ஐடியா இருந்தனால இது எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். எல்லாமே ரொம்ப அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹேர் கிளிப்ஸ் சைடு வந்தோம். நிறையா இந்த பட்டர்ஃப்ளை கிளிப்ஸ் மாடல் ஸ்டோன் வச்சது நிறைய இருந்தது. ஸோ நல்லா இருந்தது. இந்த மாதிரி கிளிப்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்தது, சின்ன சின்னதாக. கிளிப்ஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருந்தது, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. நாங்கள் ஒவ்வொன்றா பார்த்துட்டே இருந்தோம். இந்த கிளிப் மாடல் வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, பார்க்கறதுக்கு அழகாக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இதில் நிறைய கலர்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் இது ஒரு மாடல் கிளிப், அப்படி நிறைய வெரைட்டி கிளிப்ஸ் இருந்ததாங்க. இந்த மாடல் ரொம்பவே நல்லா கிராண்ட் லுக்காக இருக்கும், நல்லா அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. நல்லா மணி மாதிரி சைடில் வச்சு
அப்புறம் இதெல்லாம் வந்து ஸ்டோன் வச்ச கிளிப்ஸு, ஸ்டோனு ஹேங்கிங்லாம் வச்சு இருந்தது. இது என் சிஸ்டருக்கு ரொம்ப பிடிச்சனால போட்டு பார்த்தா அழகாக இருந்தது. இதுதான் அந்த மாடல். எல்லா மாடலுமே ரொம்ப அழகாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு பிடிச்ச மாடல்லாம் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பிளாஸ்டிக் ஸ்கிளிப் மாதிரி நிறைய இருந்தது. குழந்தைங்களுக்கு போடுறதா என்னன்னு தெரியல, அது குட்டி குட்டியாக இருந்தது. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து அந்த செயின் மணி அந்த மாதிரி மாடல்ஸ். அகைன் இயரிங் திருப்பியும் சுற்றினாங்க. இன்னொரு சைடு வந்தால் இங்கேயும் இயரிங். அவ்வளோ இயரிங் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. சுற்றி சுற்றி இயரிங் கலெக்ஷன்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு இயரிங்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்து வாங்கணுன்னா கண்டிப்பாக இங்கே போய் பார்க்கலாம். அவ்வளோ இயரிங் வெரைட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ஹேர் பேண்ட்ஸ். இதுவும் தலையில் போடுறது தான். இந்த சைடாலாம் வைப்பாங்கள்ல அந்த மாதிரி மாட்டுறது. இது இந்த சின்ன சின்ன ஹேர் கிளிப்ஸ் மாதிரி, அதுவும் ஒவ்வொரு மாடலில் இருந்தது. குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்குன்னு எல்லாருக்குமே நிறைய மாடல்ஸ் இருந்தது. இந்த ஹேர் கிளிப்பில் நானுமே ஒன்று எடுத்தேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் பிந்தி போட்டு, அதுக்கப்புறம் செயின் மாடல்ஸ். இந்த செயின்லாம் வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அந்த டாலர்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இந்த மாதிரி பிளாக் கலரில் அப்படியெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த ரெட் கலர் ஹார்ட் போட்ட செயினும் இன்னும் இந்த மாதிரி பிளாக்கில் இருக்கிற செயின்ஸ் எல்லாமே வந்து அழகாக இருந்தது. 2 பட்டையாக 3 பட்டையாக வர மாதிரி கூட நிறைய செயின்ஸ் இருந்தது. இந்த டாலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, குட்டியோண்டா அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் பிரேஸ்லெட்ஸ் மாதிரி. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஹேர் பேண்ட்ஸ். ஓரளவு நாங்கள் எங்களுக்கு தேவையானதெல்லாம் ஷாப் பண்ணிட்டோம். சரி ஓகே, சாரீ செக்ஷனில் எங்கள் சித்தி அத்தை என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்ட்டு போனோம். ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் போனோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ரம்ஜானுக்கு நிறையவே நியூ கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தாங்க. நான் கொஞ்சம் டிஸ்பிளேயில் தான் பார்த்தேன். எங்கள் அத்தையும் சித்தியும் அதுக்குள்ளே செகண்ட் ஃப்ளோர் போயிட்டாங்க. ஸோ நான் இந்த ஃப்ளோரில் வந்து நிறைய பார்க்கல. இந்த மாதிரி டிஸ்பிளேயில் இருக்கிறது மட்டும்தான் பார்த்துட்டு போனேன். இந்த மாதிரி டிசைனர் சாரீஸ் 2-3 பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. காட்டன் சாரீஸ் அப்படி ஒவ்வொரு சாரீஸும் அப்படியே அங்கே போட்டிருந்தாங்க. மோஸ்ட்டாக மேலே டிஸ்பிளேல வச்சுருக்கிறது தான் அப்படியே அந்த பாக்ஸஸ் எல்லாம் இருக்கும். கொஞ்சம் கலர்ஸ் மட்டும் நிறையா வேரி ஆகும். அதனால தான் சரி ஓகே இதில் ஏதாவது நல்லா இருந்ததுன்னா உள்ளே பார்க்கலாம் பார்த்தேன். பட் எனக்கு அந்தளவுக்கு எதுவுமே பெருசாக பிடிச்ச மாதிரி இல்லை. இதெல்லாம் வந்து நூல் சாரீஸ், அப்புறம் அந்த 9 கஜம் சாரீஸ் அதெல்லாம் இங்கே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் செகண்ட் ஃப்ளோர் போனோம். அங்கே ரம்ஜான் நியூ கலெக்ஷன் சாரீஸ்னு நிறையா இருந்தது. இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு. இங்கே செகண்ட் ஃப்ளோர் இருக்க சாரீஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்தது. கலர்ஸுமே எல்லாமே சூப்பராக இருந்த மாதிரி இருந்துச்சு. இது எல்லாமே டிசைனர் சாரீஸ். இதோட மாடல் வந்து டிஸ்பிளேல நான் காட்டுறேன். சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. இதில் நிறைய கலர்ஸும் இருந்தது.
இந்த saree தான் அது நம்ம நிறைய கலர்ஸில் பார்த்தோம்ல அது இந்த saree தான் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு எனக்கு இந்த saree ரொம்ப பிடிச்சிருந்தது இது எல்லாமே டிசைனர் sarees மாடல் தான் அதுக்கப்புறம் இங்கே என்னென்ன சாரீஸ்லாம் இருக்குன்ற மாதிரி கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம் சித்தி எப்போவுமே saree வாங்கினா இப்படி வச்சு பார்ப்பாங்க அப்போ தான் வந்து அதோட லுக் வந்து நமக்கு தெரியும் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு நமக்கு அது தெரியும்னு சொல்லி எப்போ saree செலக்ட் பண்ணாலுமே எங்கள் அத்தை சித்தி எல்லாருமே அப்படி வச்சு பார்த்து தான் எடுப்பாங்க இதெல்லாம் அவங்க செலக்ட் பண்ணி வச்சிருந்த sarees இது வந்துட்டு 10,000 இந்த saree வந்து அங்கே வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு அந்த பிரிண்ட் பார்க்குறதுக்கு என் சிஸ்டர் வந்து இந்த saree அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா 1200 சம்திங் வந்தது ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக தான் இருந்துச்சு இப்படி சாரீஸ்லாம் பார்த்துட்டு நாங்கள் வாங்கின திங்ஸ்க்கு எல்லாம் பில் போட்டுட்டு ஷாப்பிங்கை முடிச்சிட்டோம் இந்த வீடியோ முன்னாடி வீடியோவோட கண்டினியூஷன் நீங்கள் முன்னாடி வீடியோ இன்னும் பார்க்கலன்னா மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்